வணக்கம் நேயர்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மணா அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 17ஆம் தேதி 23ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்குற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்க, ஒரு மகர ராசிக்கான பலன்களை பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கணும், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11 உச்சமாக இருக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்கள். அதுவும் புதன் அங்கே இருக்கும்போது நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லா இருக்குது. வேலையிலும் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன், ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதி புதன் 11 இருக்கும், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதிகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஒரு பிரார்த்தனையை வந்து ஈடேறுவதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 2இல் உள்ள செவ்வாயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயம், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயத்தனப்படுத்தி ஒரு விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த முயற்சிகள்லாம் கண்டிப்பாக வெற்றி அடைவதற்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6இல் இருக்கும்போது நல்ல வேலை சம்பந்தமான விஷயம், சிறப்பான விஷயங்களும், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்துக்கான ஒரு மெனக்கெடுகள், கொஞ்சம் வியாபார ரீதியான விஷயங்கள், பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதியான சூரியன் 11இல் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சார்ந்த விஷயம், நல்ல லாபங்கள், தாயாரினால் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான, வண்டி வாகனங்களாலும் நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ மேஷ ராசிகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரிஷபராசிக்கு வந்து 5ஆம் அதிபதியான புதன் வந்து 11இல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் கொடுக்கும். குழந்தைகளாக நல்ல வளர்ச்சி, நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 6ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுத்துருங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை பலுக்கள் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு சம்பாத்தியத்தையும் நல்ல ஒரு பொருள் வரையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2இல் இருக்கும்போது நல்ல சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயத்திற்கான மெனக்கடல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதில் வந்து வெற்றி பெறுவதற்காக கொஞ்சம் மெனக்கட்டை எல்லாமே சரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வியாபாரத்திலும் நல்ல சிறப்பான ஒரு வளர்ச்சி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு வியாபாரம் வந்து உங்களுக்கு கைகூடி வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் நண்பர்களால் கொஞ்சம் சின்ன சங்கடங்கள் ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சார்ந்த விஷயம் கொஞ்சம் சின்ன ஒரு தர்க்கங்களோ ஒரு பிரச்சனைகளோ வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருத்த லாபங்கள் வரும்போது பெருத்த லாபத்துக்காக அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது தான் மெயினான விஷயம். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 10இல் இருக்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் வந்து பெரும் லாபங்கள், பெரிய ஒரு பணம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்குது. காரணம் என்ன, 8ஆம் அதிபதி 8-11ஆம் அதிபதியான குருவின் சாரத்தில் சனி போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ரொம்ப ரிஸ்பெக்ட் எடுத்து ரொம்ப அகலக்கால் விஷயம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதியும் குருவாக வரும்போது நண்பர்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிறத வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலன். ரிஷப லக்னமாக இருந்த சூரிய தசாபுக்தியில் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், வீடு சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. மேஷ லக்னமாக சந்திர தசாபுக்தி, சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள், வேலை சம்பந்தமான விஷயங்களும், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாகவும், வாரத்தின் வந்து ஒரு வெள்ளி சனியில் மட்டும் கொஞ்சம் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வருவதற்கான வாய்ப்பு, அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து 2இல் இருக்கும், சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி, ராகு வந்து 11இல் இருந்து அவர் வந்து இப்போ குருவின் சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. வராதுன்னு நினச்சிருந்த காசும் இமீடியட்டாக வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை கொடுப்பார். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கார். 8-11 திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி பெருசாக வந்து காசு போடாமல் இருக்கணும். அது வருது இதுன்னு சொல்லி யாராச்சும் பூச்சாண்டி பேய் கதை சொல்லி ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ரிஷப லக்னமாக சனி தசாபுத்தி, சனி வந்து 9ஆம் அதிபதி 10இலிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லாபங்களுக்காக கடனோ ஒரு அகலக்கால வைக்காமல் இருக்குது ரொம்ப நல்லதுங்க. காரணம் சனி வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் தோணும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கு நல்லது. அதுவும் ஒப்பந்தங்கள் ரீதியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்த புதன் தசாபுத்தி, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-5ஆம் அதிபதி 11இல் இருக்கும்போது கலைஞர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. குழந்தைகளால் வந்து ரொம்ப கஷ்டம், ஒரு நல்ல லாபங்களையும் சந்தோஷங்களையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ரிஷப லக்னமாக இருந்து கேது திசாபுத்தி வந்து கேது வந்து உங்களுக்கு வந்து 5இல் இருக்காருங்க. ஸோ 5இல் இருந்தாலும் சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல வளர்ச்சி எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அதே மாதிரி ரிஷப லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த வந்து உங்களுக்கு 6ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வந்து அவர் 11இல் இருக்கும்போது நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களும் நல்ல சந்தோஷம் கொடுக்கறதுக்கான ரொம்ப சிறப்பாக
சிறப்பாக இருங்க. அதுவும் வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுனால ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ என்னை பொறுத்தவரை இது ஒரு கால்குலேஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு பர்ஃபெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணி அதை நோட் பண்ணி வச்சு உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும். இது ப்ளஸ் மைனஸ்ன்னு தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆக்டிவேட் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன், அது எந்த தெய்வமாக இருக்கட்டும். ஸோ உதாரணமாக ஒரு ஓம் நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ இறைவன் பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா, எப்போதுமே சொல்கிறதாங்க, இப்போ வந்து சனி ராகு, இப்போ அந்த சனி பயிற்சியாகி அது வந்து மீனத்துக்கு போகுது. இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள், இது சனி பயிற்சி கிடையாது, நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்கணிதம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல, மற்ற ஜோதிடர்கள் வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன், அது அவங்கவுங்க கணக்கு. ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணி அதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவருடைய. இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான், ஓகேங்களா. ஸோ அப்படி சனி பயிற்சி ஆகும்போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட் மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லையா, சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்குது. ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது, ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபிடிகள், நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு, ஒரு கிராஷ் ஆகும், ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து காலபுருஷனுக்கு வந்து 9-12ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸை கண்டிப்பாக ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு, இப்போ கொஞ்சம் ரொம்ப புதிய சட்டத்திட்டங்களால் நம்ம க்ரஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குருமார்கள். ஸோ குருமார்கள் போது குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள், சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும். ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள். ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதோ ஒரு ஃப்ளூ, இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ இந்த மாதிரி விஷயங்களை குழந்தைகள் வந்து உலக ரீதியாக, நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்பரமான சூழ்நிலை ஏற்படும். காரணம் என்ன, அந்த குருவும் ராகும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது ஒரு விஷயம். அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில், அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம், காற்று சம்பந்தமான விஷயம். ஏன்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து இப்போ மெயினாக, ஏன்னா மே மாதம் தான் 3ஆம் இடத்துக்கு போகுது. ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால் வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துங்கிறதுல வந்து எந்தவித மாற்றம் இல்லை. ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்கள் தான் கொடுக்க போகுது. ஸோ பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும். அது மட்டும் இல்லை, கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும். ஏன்னா மீனம்ங்கிறது வந்து கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம். ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது. ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனம் வரும். ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும் போது, மீனராசிக்காரர்கள், மீன லக்னக்காரர்கள், அவங்களுக்கு வந்து 12 வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறதா இருந்தால் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும். ஸோ 12 கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள். சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம், சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க. குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் காலகட்டங்கள். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகணும் போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரர். ஸோ துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல வந்து சனி ராகும் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். கடன் சம்பந்தமான விஷயங்களோ அந்த மாதிரி விஷயங்களோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு. மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற, ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்களை மாற்றுறதுக்கான கண்டிப்பாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது, மற்றவர்கள்லாம் இருக்கும். அந்த தசாபுத்தி அந்தரங்கள் காலகட்டங்களில் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான, மற்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க. ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது, புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழிலில் மட்டும் இல்லாமல் நம்ம கர்மா ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது நம்ம இப்போயே சொல்லுவோம். இந்த மாற்றங்கள் இருக்குமானா கண்டிப்பாக அந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள். எப்படின்னா டிவி நியூஸஸ்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ மற்றபடி என்னங்க, பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும். ஒரு நல்ல இறைவனை மனதாரி இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.